2024 மக்களவைத் தேர்தல் முழு கட்டமாக 7 கட்டமாக நடந்து முடிந்துவிட்டது. எக்ஸிட் போல் முடிவுகள் பெரும்பாலும் பாஜகவுக்கு ஆதரவாக அமைந்திருக்கிறது. அவை ஒட்டுமொத்தமாக அனைத்து எக்ஸிட் போல்களையும் நாம் பார்த்தால் அனைத்தும் பாஜகவுக்கு 300 இடம், காங்கிரஸுக்கு உள்ள இடம் போன்றவற்றை கரெக்டாக எல்லாம் ஒரே மாதிரியாக வெளியிட்டிருப்பதை பார்க்கலாம். அதுதான் மிகப்பெரிய சந்தேகத்தை அந்த நிறுவனங்கள் மீது உண்டாக்குகிறது. அனைவரும் ஒரே இதை ஜெராக்ஸ் எடுத்ததை கூறுவது போல் கூறியிருக்கிறார்கள். 18வது மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடத்தப்பட்டன. ஏப்ரல் 19 தொடங்கி ஜூன் 1 வரை இந்த தேர்தல் 543 தொகுதிகளில் நடத்தப்பட்டது. இதையடுத்து நேற்று மாலை முதல் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள், எக்ஸிட் போல் முடிவுகள் வெளியிடப்பட்டு வருகின்றன. இந்த கருத்து கணிப்புகளில் பல ஊடகங்கள் பாஜக பெரும்பான்மை பலத்துடன் காற்றிக் வெற்றியை பெறும் என்று, வட இந்தியாவில் மட்டுமல்ல கிழக்கிந்தியாவிலும் தென்னிந்தியாவிலும் பாஜகவின் காவி கொடிதான் பறக்கும் என்று கூறுகின்றன. இந்த கள நிலவரங்களை நாட்டில் நடந்தவர்களையும் பார்க்கும்பொழுது நம்ப முடியவில்லை. இவை கள நிலவரங்களுக்கு மாறாக இந்த எக்ஸிட் போல் முடிவுகள் இருக்கிறது. இதை எப்படி ஒட்டுக்கொள்ள முடியும் என்ற ஒரு எண்ணம் அனைவர் மனதிலும் ஓடுகின்றது. அதே நேரத்தில் அக்னி நியூஸ் மற்றும் டிபி சேனல் போன்றவை எக்ஸிட் போல் முடிவுகளை ஓரளவுக்கு தெளிவாக வெளியிட்டிருப்பதாக அனைவரும் நம்புகிறார்கள். இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர்களும் இதைத்தான் வலியுறுத்துகிறார்கள். அதில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக கூட்டணி 37 முதல் 39 இடங்களையும், அதிமுக ஒரு இடத்தையும், பாஜக ஒரு இடத்தையும் பிடிக்கலாம் என்று டிபி சேனல் கூறியிருக்கிறது. இதுதான் ஓரளவுக்கு உண்மையுடன் ஒத்துப்போகும் அளவு இருக்கிறது. இதேபோல் கேரளாவில் காங்கிரஸ் கூட்டணிக்கு 16 முதல் 18, இடதுசாரிக்கு 2 முதல் 3 இடங்களும் கிடைக்கும். பாஜகவுக்கு ஒரு இடம் கிடைக்கலாம் என்கிறது. இதுவும் ஒத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. கர்நாடகாவில் உள்ள கள நிலவரத்தின் அடிப்படையில் ஆளும் காங்கிரஸ் பாஜக இடையே கடும் போட்டி நிலவும். இதுதான் தகவல்கள். ஆனால் எக்ஸிட் போல்கள் கர்நாடகாவில் காங்கிரஸ் காலியாகிவிட்டது, பாஜக தான் அனைத்து இடத்தையும் பிடிக்கும் என்பது போல் எக்ஸிட் போல் முடிவுகளை வெளியிட்டு வருகின்றன. இதில் டிபி சேனல் வெளியிட்ட முடிவுகள் ஓரளவு நம்பக்கூடியதாக இருக்கிறது. இந்தியா கூட்டணிக்கு 18 முதல் 20 இடங்களும், பாஜக கூட்டணிக்கு 8 முதல் 10 இடங்களும் கிடைக்கும் என்று தெரிவித்திருக்கிறது. பாஜகவுக்கு இந்த எண்ணிக்கை மிகவும் பின்னடையாக தான் இருக்கும். அதே நேரத்தில் இந்தியா கூட்டணிக்கு அதீதமான எண்ணிக்கையில் இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று கூறுகிறது. சத்தீஸ்கர் மாநிலத்தை பொறுத்தவரையில் பாஜக அனைத்து இடங்களையும் அள்ளும், காங்கிரஸ் காதை முடிந்தது என்று பல ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றன. ஆனால் சத்தீஸ்கரில் இந்தியாவுக்கு 3 முதல் 5 இடங்கள் கிடைக்கும், பாஜகவுக்கு 6 முதல் 8 இடங்கள் கிடைக்கும் என்று தெரிகிறது. குஜராத் மாநிலத்தை பொறுத்தவரை பாஜகவுக்கு ஒட்டுமொத்தமாக அனைத்து மக்களவை தொகுதிகளையும் அள்ளித்தரும் மாநிலம்தான். இங்கு அதிக முறை சட்டமன்றத்திலும் மக்களவையிலும் பாஜக தான் பெற்றிருக்கிறது. ஆனால் இந்த முறை மிக கடுமையான எதிர்ப்புகளை அந்த கட்சி எதிர்கொள்கிறது. இதனால் குஜராத்தில் காங்கிரஸ் ஒரு சில இடங்களை கைப்பற்றலாம் என்பது கள நிலவரமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட குஜராத்தில் 29 இடங்கள் முதல் 25 இடங்கள் வரை பாஜகவுக்கும், காங்கிரஸ் கட்சிக்கு 1 முதல் 3 இடங்களும் கிடைக்கலாம் என்று தெரிகிறது. ஒட்டுமொத்தமாக கள நிலவரங்களை பார்க்கும்போது இந்தியா கூட்டணிக்கு 290 இடங்களும், பாஜக கூட்டணிக்கு 201 முதல் 241 இடங்களும் கிடைக்கும் என்று தெரிகிறது. இதுதான் பாஜக இல்லாத அனைத்து எதிர்க்கட்சிகளுடைய கள நிலவரமாக இருக்கிறது. வெளியாகின்ற கள நிலவரங்கள் அனைத்தும் பாஜக தான் மீண்டும் காட்டிக் வெட்டியடையும் என்று தீர்த்து கூறுவதாக தெரிகிறது. காரணம் கோடி மீடியா என்ற ஒரே காரணம்தான். நன்றி, வணக்கம்.